இங்க பாருப்பா, நான் 10,000 முறை சொல்லிட்டேன் உனக்கு, என் மாமாவை தவிர வேற எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஒருத்தனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர. இங்க பாரு நீ பேசுறதே சரியில்லை. நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீ என் மாமா பொண்ணு, அதனால தான் உங்ககிட்ட பேசினேன். மற்றபடி இந்த மாதிரி இடம் என் மனசில் என்றைக்குமே கிடையாது. நாளைக்கே ஊருக்கு போகிறோம். ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மரியாதையாக ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வை. இப்போ மாதிரி அப்பம் பேச்சை கேட்டு உருப்படுறதுக்கு உண்டான வழியை பாரு. நீங்க எங்கேயும் போத்தாவல்ல, வீட்லயே இருங்க. ஏய், வேலை இருக்குன்னு சொல்கிறேன், புரியலையா? இங்கே பாரு முருகா, இந்த ஊரில் என் மேலே கை வச்சுட்டு எவனோ உயிரோடு போனதில்லை. இப்படி நான் சும்மா இருக்கேன்னா தப்பு எங்கள் மேலே இருக்கு. இல்லை, இங்கே நடக்கிறதே வேற. என்னடா சொல்ற? விநாயகத்தை போய் அடிச்சிட்டியா? அவனே ஏன்டா அடிச்ச? நான் ஏமா வேணும் அவர் அடிக்கிறேன். தம்பி அடிக்கும்போது குறுக்கில் வந்துட்டாரு, தெரியாமல் கை போட்டுடுச்சு. உழைக்க வந்தது அவன் ஊர்ல, அவன் மேல போய் கை வச்சிருக்கே, அவன் நம்மளை சும்மா விடுவானா? ஏமா அதில் அவன் தம்பி அசிங்கமாக பேசுவோம், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என்னன்னே தெரியலடா, நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நம்ம குலதெய்வம் கோயில் போய் 5 வருஷம் ஆகுது. அது போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும்டா. எல்லாத்துக்கும் இதையே சொல்லாதம்மா. வருஷம் வருஷம் போய் பொங்கல் வைக்கணும்டா. நம்ம போய் 5 வருஷம் ஆகுது. இந்த வாட்டி போயே ஆகணும்டா. சரி, உனக்கு போகணும்னா சொல்லு, கோயிலுக்கு போகலாம். அதுவும் சொல்லு. சரி, ஐஷு வர நேரமாச்சு, நான் போய் சாப்பாடாக்குறேன். அம்மா, வாமா, ஏன் அங்கே நிற்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்களும் உள்ள வாங்க தம்பி. விழுந்து உட்காருங்க தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் அப்படிதான், நீங்க விடுங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு தம்பி மேல கையை வச்சேன்னு முருகன் இப்போதான் சொன்னா. நானே வந்து பேசலான்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் நீங்களே வந்துட்டீங்க. அதெல்லாம் விடுங்கம்மா, அதெல்லாம் பழைய பிரச்சனை. என் புருஷனை ஒருத்தர் அடிச்சுட்டு இந்த ஊர்ல இருந்துட முடியுமா? எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பொறுக்கி இருக்குது, அதனால் வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். இப்போ நான் அதை பற்றி பேச வரல, வேறு விஷயமா பேச வந்தேன். வேறு விஷயமா? என்ன விஷயமா? வள்ளி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியும் நீங்கள் வேணான்னு சொன்னீங்களாமே, அப்படியா? இல்லைம்மா, எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி, அதான் அப்படி சொன்னோம். அப்படி என்ன சூழ்நிலை? இங்கே பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியும். வள்ளியோட அப்பா அப்படி சொன்னதுனால தான் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க. ஓமாம்மா. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ வள்ளி எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கா, சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா. அதுவும் நீங்கள் வேணான்னு சொன்னதுனால. ஐயோ முருகா, வாட போய் பார்க்கலாம். எந்த ஆஸ்பத்திரிமா? நில்லுங்க. இப்போ வள்ளி நல்லதா இருக்கா, நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஏம்மா, ஒரு பொண்ணு உங்களை நம்பி வந்தா இப்படி தான் விட்டுருவீங்களா? ஏன் தம்பி, உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்தா இப்படி தான் கை விட்டுருவீங்களா? இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, உங்களுக்காக உயிரை விட துணிஞ்சிட்டா. அப்படிப்பட்ட பொண்ணையா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க? இங்கே பாருங்கம்மா, அவள் உங்கள் வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார். அது யாராலையும் மாற்ற முடியாது. முறைப்படி போய் பொண்ணு கேளுங்க. அவங்க கொடுக்கலையா, தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடலாம். உங்களால முடியலையா சொல்லுங்க, நாங்கள் பண்ணுறோம். என்னங்க, பண்ணிடலாம்ல? இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நீங்களே பண்ணுறதாலும் பண்ணுங்க. அடுத்த முகத்துக்கு கல்யாணம் முடிச்சிருங்க. எங்களையும் கூப்பிட்டு கல்யாண சாப்பாடு போடுங்க. என்னங்க, போலாமா? ஒரு அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பாடி போகலாம். தம்பி, அவர் அப்படிதான், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அவரை நான் பார்த்து வரேம்மா. அண்ணி வள்ளி, 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 ஏண்டி இப்படி பண்ண? உன்னதான் கேட்குறேன், ஏன் இப்படி பண்ண? பதில் சொல்லுடி. எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு இருந்தது என் அம்மா மட்டும்தான். அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அதான் நான் அவங்க கிட்டே போயிடலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஏண்டி இப்படி பேசுற? உனக்கு நாங்க இல்லையா? இல்லையே, அதான் நீங்களே சொன்னீங்களே. ஐயோ கடவுளே, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? புரியும் அத்தை, எனக்கு நல்லாவே புரியும்.
என்ன எங்க அப்பா சொன்னான்றதுக்காக தானே அப்படி பண்ணீங்க? இல்லடி, எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனால தான் விட்டு கொடுக்குற நிலைமை வந்துடுச்சு. என்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தனோ அன்னைக்கு உங்க மருமகளான்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க அப்படின்னு நினைக்கல. எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காக என்ன அப்படியே தூக்கி போட்டீங்கல்ல. நான் ஏன் இன்னும் உயிர் வாழ்றேன்? எனக்கு வாழ புரிச்சு. இங்க பார்வள்ளி, இப்போ சொல்றேன், யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்றீங்க, ஆனா சொல்ல வேண்டியவரு அமைதியா தானே இருக்காரு. இப்போ என்ன, உனக்கு உன் மாமா சொல்லணும் அதானே? உன்னை பார்க்கணும் வரும்போது அறையில் தாண்டி வந்தேன். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? டேய், அவளே ஆஸ்பத்திரியில் வந்திருக்கா, ஏன்டா அவளை திட்டுற? அமைதியாடுறா. மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு முடிவு மட்டும் யாரும் எடுக்கவே கூடாது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா விட்டு போகும்போது எங்கள் அம்மா 32 வயசு, நம்ம சின்ன பையன், ஐசு கை குழந்தை. எங்கள் அம்மா வாழ தப்பான முடிவு எடுத்துட்டாங்களா? இப்ப என்ன திட்டுறதுக்கு தான் நீ அங்க இருந்து வந்தியா? இங்கே பாரு, மற்றவங்க மாதிரி எனக்கு கொஞ்சி கோலாவெல்லாம் தெரியாது. நான் இப்படி தான். நீ யாரு? என்ன உரிமையில வந்து என்ன கேள்வி கேட்குற? எனக்கு உன் மேலே எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா நீ என் பொண்டாட்டியாக வரப்போறவ. என்ன பார்க்குற? எப்போ எனக்காக உன் உயிரை விட துணிஞ்சியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி. உன் அப்பா இல்லை, இந்த ஊரில் இருக்க எவன் வந்தாலும் இதை தடுக்க முடியாது. இல்ல, நான் அவரை நம்ப மாட்டேன். உன் கையை காட்டு. கையை காட்டுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா முன்னாடி நான் போய் சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணுறேன், இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடந்தால் அது உன்கிட்ட தான். நீ தான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் தடுக்க முடியாது. இங்கே பார்மாவள்ளி, இது வரைக்கும் என் பையன் வாக்கு கொடுத்து மாறினதே இல்லை, நம்பு. அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு வந்து இப்படி பேசுறீங்க. ஏய், ரொம்ப பேசாதீ. சனியா சனியா உன் கூட மனுஷன் வாழ்வாடி. என் கூட வாழ முடியாதா? அப்புறம் எதுக்கு நாய் மாதிரி பின்னாடி சுத்துற? ஐயோ இவங்க பெரிய ஊர்வசி ரம்பா, இவங்க பின்னாடி இப்படி நாய் மாதிரி சுத்துறதுக்கே பாடி. பேசுவடா பேசுவ. இதோ பாரு, என்னால உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. எனக்கு இப்பவே டிவோர்ஸ் வேணும். நீ என்னடி கேக்குற? நானே கொடுக்குறேன் டிவோர்ஸ். தயவு செஞ்சு போயிரு. நீ சொல்லி நான் போணுமா? போடா. போடி. சீ போடா. நீ போடி. உன் மூஞ்சில முழுது கூட எனக்கு விருப்பம் இல்ல, ஒழுங்கா போயிரு. உன் மூஞ்ச பார்க்கதே எனக்கு விருப்பம் இல்லைங்கிற. ஐயோ ரெண்டு பேரும் நான் சொல்றது கேளுங்க. யோ வெளிய போடா. சரி தேவா, என்னடாச்சு? ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? ஐயோ அம்மா சாமி, தயவு செஞ்சு எனக்கு இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருமா. என்னால இவங்க கூட வாழ முடியாதுமா. வாங்கம்மா, உங்க பையன் தானே, உங்க பையன் கூட நான் குடும்பம் நடத்த முடியாது. தயவு செஞ்சு உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க. என்னதான் பிரச்சனை? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்னத்தான் சொல்றது? பேசி பேசி காதல ரத்தமா வருதுமா. இவங்கிட்ட மனசு பேசி ஜெயிப்பானா? சொல்லுவேன், என்கிட்ட பேச முடியாதா? உங்க அண்ணனுக்கு வாயை திறந்தாலே போய் போய் போய். உங்க அண்ணனுக்கு போய் தர வேற எதுவும் வராதா? ஹலோ அண்ணி, என்ன பொய்யெல்லாம் சொல்லாது. பொய் சொல்ல மாட்டானா? அப்ப உங்க அண்ணனை நீங்களே வச்சுக்கோங்க. மா நல்ல பையன்மா, எப்பவும் மனசு போல நீ தான் இருப்ப. வாங்கண்ணா, நீங்க தானே? உங்க ஃப்ரெண்ட் இருக்கான்ல, என்ன புடிச்சு தொங்கிட்டே இருக்கான். ஆமா, இவங்களை புடிச்சு தொங்கிட்டே இருக்கு. உங்க பெரிய அலாமரம் பாரு. சிப்படா. சிப்பாடி போடா. பாடி. பாடுறா, போயிடு. நீ ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் பேச முடியுங்க, நாங்க 3 பேரும் வெளியே போறோம். அப்பலாம் ஆமா, இருமா இப்படி கத்திட்டு இருக்காங்க, இப்படி விட்டு போக சொல்றேன். சொல்றேன்ல, வாப்பலாம். போடா. என்ன பேசிட்டு போ. போடா. அம்மா, உள்ள அப்படி கத்திட்டு இருக்காங்க, ஏன் எங்களை வெளியே வர சொன்னேன்? இங்க பாருடி, புடிச்ச முன்னாடி சண்டையில எப்பவும் போகக்கூடாது. என் அனுபவத்தை சொல்றேன், நீங்களே இந்த பிரச்சனையிலேருந்து தள்ளியே இருங்க. மா எனக்கு என்னமோ சரியா படல, நான் போய் சமாதானப்படுத்த போறேன். அப்படி போகணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா 2 மணி நேரம் கழிச்சு போ, இப்ப போகாத. அது என்ன கரெக்டாக 2 மணி நேரம் கழிச்சு? அப்புறம் போவேல, அது உனக்கே புரியும்.
என் சொல்லத்தை நான் ரொம்ப திட்டேன். ஆமா ரொம்ப திட்டா. சாரி. உங்கள் அம்மாவும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். சரி விடு, அம்மாவை போயிட்டாங்க. ஆனா பாத்தியா ஐஸ் என்ன பேச்சு பேசிட்டு. ஆமாம் ஆமாம், ரொம்ப வாய்தான். ஆனா நடுவில் அந்த கருப்பு சட்டைக்காரரை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினானா இல்ல அகேன்ஸ்டா பேசினானா தான் தெரியல. ஆமாம் செல்லம், எனக்கு அவனை பார்த்தாலே கோவம் தான் வரும். சரி விடு, போயிட்டு போறான். இதுலேருந்து என்ன தெரியுது? கல்யாணம் 2 பேர் நடுவில் நம்ம போகவே கூடாதுன்னு தெரியுது. போலாவா? இன்டர்வியூ கிளம்பிட்டா. ஏய் வேலைக்கு போகடி, வாடி போ. அப்போ கிசச்சிரும் பார்த்துக்கோ. கண்ணத்தில் அடிக்கிற. இங்கே பாரு, இன்டர்வியூவில் பயப்படக்கூடாது சரியா? எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணணும். இங்கிலீஷில் பேசினாலும் பதட்டப்படாமல் நிதானமாக ஆன்சர் பண்ணணும் சரியா? நான் நேற்று படித்ததே இன்னைக்கு மறந்துடுவேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது எப்படி ஞாபகம் இருக்கும்? போகும்போது இப்படி முடிஞ்சு தூக்கி வச்சுருந்தா நல்லா பண்ணிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். சரி, எனக்கு இந்த மாதிரி ஆள் இஷ்டம்லாம் வேணாம். வேற வேற எப்படி சொல்றது? அம்மா இதுவே நல்லா இருக்குமா? தேங்க்ஸ். அப்புறம் என்னடா, போய் இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வா. அங்கே போய் உலகிட்டு இருக்காத. சரிம்மா சரி. சரி நீ வாம்மா, நம்ம சாமி கும்பிடலாம். எதுக்குமா? இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதான். நீ ஏமா மூஞ்ச பார்த்து நிற்கிற? வா போகலாம். சரிம்மா, அந்த ஒரு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டீங்களா? போயிட்டு வாங்க, நல்லா பண்ணிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் விட மாட்டியாம்மா ரொமான்ஸ் பண்ண? ஓ இப்படியாவது செலக்ட் ஆகிடும். முருகா என்ன மச்சான் கூப்பிட்டியா? ஒன்றும் இல்லைடா, அப்பனு கூப்பிட்டுடா. சரி இன்டர்வியூ நல்லா பண்ண. அந்த பழைய சோத்தை எடுத்து வை. செலக்ட் ஆகிடணும். காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடினி நோக்க தாக்க தாக்க தடையில் தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட தாக்க காக்க. என்னடி சாமி கும்பிடும்போது ஏன் கத்துற? ப்ளீஸ்மா, திருப்பி திருப்பி அதே நாளில் எத்தனை வாட்டிமா பாடுவேன்? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பாரு, அது உனக்கு பொறுக்கலையா? அங்க பாரு, நீ பாடுறது கேட்க முடியும். முருகரே திரும்பிட்டாரு. ஆமா, அவரை கவனிக்கவே இல்லை. இதுவே கவனிக்காம என்னமா பண்ணிட்டு இருக்க? ஆமா, பெருசா கண்டுபிடிச்சிட்டா. வாயை மூடு. நீ ஒத்துக்கவே மாட்டேல, தயவு செஞ்சு உன் பஜனை நிப்பாட்டு. அம்மா, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். எங்கம்மா போறீங்க? இல்லைம்மா, ஷாப்பிங் போகணும். வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து எதுவுமே வாங்கல, ஏதாவது போய் வாங்கணுமா? முருகா முருகா, சொல்லுமா. இவங்க 2 பேரும் ஏதோ ஷாப்பிங் போகணுமா, கூட போயிட்டு வாப்பா. சரி போயிட்டு ஒரே நிமிஷம் இரு. எதுக்கு நாங்கள் எங்கே போனாலும் பின்னால பவுன்சர் மாதிரி இவனையும் அனுப்புற? பவுன்ஸரா? பவுன்சர்னா என்னடி? அம்மா, பவுன்சர்னா அடியாள், அதான் அவ சொல்கிறா. என் பையனை பார்த்தா அடியாள் மாதிரி தெரியுதா? அங்கே பாரு, கருப்பு சட்டை, பக்கா பவுன்சர் மாதிரியே இருக்கான். ஏமா பேச மாட்டேன்? லவ் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போகிறது காலேஜ் போகிறது அண்ணன் தான் அவனுக்கு தேவைப்பட்டான். ஓஹோ, உனக்கான ஒரு சிலையை வச்சிருவா? சரி சரி, சண்டை போட்டுக்காதீங்க. பக்கத்தில் தான் இருக்குண்ணா கடை. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். நீ என்னம்மா சொல்ற? சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. நீ தாண்டி கூட்டிட்டு போற, பத்திரமா கூட்டிட்டு வா. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ வாமா, பாடவே தெரியும் வாயமட்டா சுட்டு. சரிம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் 2 பேரும் பத்திரமா போயிட்டு வரோம். நீ ஃபர்ஸ்ட் அந்த புகையை நிப்பாட்டு. ஃபயர் என்ஜின் தான் கூப்பிடணும் போல. பவுன்சர் கொஞ்சம் தள்ளுங்க. வரேண்ணா. என்ன திமிரா பேசிட்டு போறடா இவ? தங்கச்சி தானம்மா. என்ன இவ டிரைவர் கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கா? அட்ரஸ் எதுவும் தப்பா சொல்லிட்டாளா? புக் பண்ணாலே இப்படிதான் லேட் ஆயிடும். ஐஷு, புக் பண்ணிட்டியா? என்னது புக் பண்ணிட்டியா? அடப்பாவி, ஷாப்பிங் போன கேப் புக் பண்ணல? நான் புக்கே பண்ணலையே. அப்ப யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த? கிறிஷோட் பேசிட்டு இருக்கேன். ஷோ, இதுக்கு தான் உங்க அம்மா அப்பவே சொன்னாங்க உன்னை நம்பாதன்னு. புக் பண்றேன் இரு. புக் பண்ண நிஜமா புக் பண்ணிட்டல? புக் பண்ணிட்ட சாமி. ஆமா, எவ்வளோ காட்டுது? 400 காமிக்குது. 400ஆ? நம்ம ஷாப்பிங்கே 500 தான் பண்ண போறோம். நான் பாத்துக்கிறேன். ஐஷு, அங்க போ, 2 பேர் பைக்ல வராங்க. அவங்க பைக் ஓட்டு இறங்கி நம்மளாம் பைக் ஓட்டிட்டு போறோம். நம்ம கேப்ல போறோம். ஓ, கேப்ல போறோமா? அப்ப சரி. எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான், 2 minutes வந்துருச்சு.
வணக்கம் மக்களே. டெலிவரி காதலில் தொடங்கி முருகன் சீரிஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. அதனால் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணலான்னு இருக்கோம். அதை நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் எங்கள் கூட பேசலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டான கமெண்ட்டை சூஸ் பண்ணி அவங்களோட நாங்கள் வீடியோ கால் பேசுவோம். உங்ககிட்ட பேசுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியா? அதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. நன்றி.